அந்த குழந்தை வந்து கேட்டா என்கிட்ட, சுவாமி நீங்க ஹிந்துவிசம்ல ஏகப்பட்ட கடவுள் வச்சுருக்கீங்க, முருகன்றீங்க, சிவன்றீங்க, பெருமாள்ன்றீங்க, விநாயகர்ன்றீங்க, ஐயப்பன்றீங்க, ஏகப்பட்ட சுவாமி வச்சுருக்கீங்களே, அப்ப மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கடவுள் தான், நமக்கு ஈஸியா போயிடும், அது அவரை மட்டும் கும்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னா. நான் சொன்னேன், அது ஏதோ ஒரு தற்செயலா நடந்த ஒரு விஷயம். சரி, அந்த குழந்தைய வந்து நான் அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். வாடா, டைம் ஆயிடுது, கொஞ்சம் நேரம் இங்க வந்து சாப்பிடலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் என் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரும் பக்கத்துல, அவரும் பார்த்தா சுவாமி வந்திருக்காரு, அவரும் உட்கார்ந்து. இப்ப நான் கேட்டேன், உனக்கு என்னடா வேணும் குழந்தை அப்படின்னு. அவன் சொன்னா, எனக்கு இட்லி பிடிக்கும் சுவாமி, அடி எனக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னு. அந்த வந்திருந்த அன்பர் பாத்தீங்கன்னா அவர் சொன்னா, எனக்கு போண்டா பிடிக்கும் அப்படின்னா. உடனே நான் நினைச்சேன், ஓகேவா, அவரை இந்த சர்வ் பண்ணுவா பாருங்க, அவரை கூப்பிட்டு சொன்னேன், பா இது மாதிரிப்பா 3 கேட்டிருக்கா, இட்லி அவருக்கா, எனக்கு ஒரு தோசை, அவருக்கு போண்டா, செய்யறதுக்கு லேட் ஆகும், நீ பொறுமையா வாப்பா அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு போனார். யாரு? அந்த சர்வ் பண்றவர் சிரிச்சுட்டு போனார். எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா அவர் வந்த என்ன சொன்னார், சுவாமி 3த்துக்கும் ஒரே பொருள் தான், மாவு தான், அது 3மே 2 இருக்கு. அதே போலதான் இறைவன். நமக்கு தான் அது வேக வச்சா இட்லி, அந்த தோசைகள்ல போட்டா தோசை, அப்புறமா எண்ணெயில சட்டியில போட்டா அது பேர் போண்டா. ஆனா செய்யறவருக்கு பாத்தீங்கன்னா பரமம் அத்வைதம் தான். என்னடா சுவாமி நீங்க ஏதோ லெக்சர் கொடுப்பீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எங்க பசி தூண்டி விடுறீங்கன்னு கேட்டுறாதீங்க. அதே போலதான் நம்மளுடைய பார்வைக்காகத்தான் அவர் அதுல வந்து நமக்கு சனாதன தர்மத்துல ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கு. நீ மாரியம்மையும் கூப்பிட்டுக்கோ, மீனாட்சியையும் கூப்பிட்டுக்கோ, காளியம்மாவையும் கூப்பிட்டுக்கோ, ஐயப்பனையும் கூப்பிட்டுக்கோ, முருகனையும் கூப்பிட்டுக்கோ, ஏன்னா இருப்பது ஒன்றே.